ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டின் வகைகள் பார்ட் 1. ஈக்விட்டிஸ்ங்கிற விஷயம் உலகமெங்கும் எல்லா இன்வெஸ்டர்களுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. உண்மையிலேயே இது ஒரு சில நிமிஷத்தில் விளக்கவே முடியாது. அதனால் இதை மெதுவாக தொடங்கலாம். நாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்க முயற்சிக்கலாம். ஈக்விட்டி ஸ்டாக் அல்லது ஈக்விட்டி ஷேர் கூட்டாக ஈக்விட்டிஸ்னு அழைக்கப்படும். இந்த வார்த்தை உருவாகியிருக்கிற வார்த்தைகள் ஈக்விட்டபிள் அல்லது ஈக்குவலி டிவைடட். சரி, இதை கற்பனை செய்யுங்க. நீங்க பீக் சம்மர்ல ஒரு ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு போறீங்க. அங்க ஒரு பிரம்மாண்டமான வாட்டர்மெலனை பாக்குறீங்க. பல பேர் இதை வாங்க விரும்புறாங்க, ஆனா தகுதி இல்லை. காரணம், உண்மையில இது ரொம்பவே பெருசு, விலையும் ரொம்ப அதிகம். இந்த பெரிய வாட்டர்மெலனோட சொந்தக்காரருக்கு இது தெரியும். அதனால அவர் இந்த வாட்டர்மெலனை சிறிய சம அளவு துண்டா வெட்ட முடிவெடுக்கிறார். வேற விதமா சொல்ல போனா ஈக்குவல் சைஸ் ஷேர்ஸ். இத வாங்கக்கூடியவர்களுக்கு இது சரியாவும் அமையறது. அவங்க எல்லாரும் கியூவில் நிக்கிறாங்க துண்டுகளை வாங்க. அதிக பணம் வச்சிருக்கிறவங்க அதிக துண்டு வாட்டர்மெலன் வாங்கலாம். ஆக ஒவ்வொரு துண்டு வாட்டர்மெலனை போலவே ஈக்விட்டி ஸ்டாக்ங்கிறது ஒரு கம்பெனியுடைய ஒரு ஷேர். அதிக ஷேர்களை பெற்ற இன்வெஸ்டர்கள் அதிக பங்கு லாபம் அல்லது கம்பெனி டிக்ளேர் செஞ்ச டிவிடெண்டை பெறலாம். வெளிப்படையாக சொல்றதா இருந்தா கம்பெனி ஷேர்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வாட்டர்மெலனுடைய ஒரு ஷேரை வாங்குறதை விட சிக்கலான விஷயம். அடிப்படையில் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ங்கிறது முக்கியமா ஈக்விட்டி ஷேர்ஸ் அல்லது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் செய்யக்கூடியது. மொத்தத்தில் இது ஈக்விட்டிஸ் என்று அழைக்கப்படும். சரியா? ஆமாம். இப்போ இந்த ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்கின் அடிப்படையில் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை ஒரு பரந்த விதத்தில் வகைப்படுத்தலாம். வேல்யூ ஸ்டைலுங்கிறது சுலபமாக சொல்ல போனால் பார்கெயின் பையிங். முதலாவதாக ஒரு ஈக்விட்டி அனலிஸ்ட் டீம் அல்லது ஃபண்ட் மேனேஜர் கம்பெனியோட வணிக மதிப்பீடு செஞ்சு பல காரணிகளை அடிப்படையாக கொண்டு பிரைஸ் பர் ஷேரை குறிப்பார். ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் இந்த ஷேரோட தற்போதைய மார்க்கெட் பிரைஸ் அசஸ்டு பிரைஸை விட குறைவாக இருந்தால் மட்டுமே இதை வாங்குவார். இது ஒரு உதாரணத்தோடு முயற்சிக்கலாம். அதாவது இப்ப இன்னும் கோடை காலம், உலன் ஜாக்கெட்ஸ் விற்பனை செய்யற ஒரு கடை வேற ஒரு சிட்டிக்கு ரீலோகேட் ஆகிறது. சாமான்களை குறைக்க ஸ்டாக் கிளியரன்ஸ் அனௌன்ஸ் செய்யறாங்க. இப்ப பல பேர் கோடை காலத்துல உலன் ஜாக்கெட்ஸ் வாங்குறதுல உள்ள மதிப்பை அறியாம இருக்கலாம். ஆனா சில பேர் எல்லா ஸ்டாக்கையும் டிஸ்கவுண்டட் விலையில வாங்க முடிவெடுக்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு தெரியும் குளிர்காலத்துல இந்த ஜாக்கெட்ஸோட விலை உயரலாம். பிரெட்டி ஸ்மார்ட் இல்லையா? இதே மாதிரி சில நேரங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டர்கள் பேனிக் ஆகி ஸ்டாக்கை விற்பாங்க. அதோட விளைவு குறைந்த விலையில ஸ்டாக்ஸ் கிடைக்கும். கம்பெனியோட வேல்யூ தெரியாம இருக்கும்போது அண்டர் பிரைசிங் ஆஃப் ஸ்டாக்ஸும் ஏற்படுது. இதை போல மிஸ்பிரைசிங்கை தான் வேல்யூ இன்வெஸ்டர்கள் தேடுறாங்க. ஃபண்ட் மேனேஜரால தான் ஒரு கம்பெனியுடைய ஹிடன் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். மற்றவங்க அதை நழுவ விட்டாங்க, இப்போ அதை வாங்கவும் தொடங்குவாங்க. அதே சமயம் வேற சிலர் கம்பெனியுடைய வேல்யூவை உணரும் போது அவங்களும் வாங்க தொடங்குவாங்க. ஸ்டாக் ப்ரைஸஸும் அப்ரிஷியேட் ஆகி ஒரு நபருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்ரிஷியேட் ஆகும். அது இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய பார்கெயினை கொடுக்கும். அவங்க காத்திருந்ததுக்கான பலன் தான் அது. ஆனா நீங்க இதுக்கு பதிலா ஒரு கலெக்டிவ்ல இன்வெஸ்ட் செய்றீங்கன்னு வச்சுப்போம். மைக்கேல் ஏஞ்சலோ பெயிண்டிங்க போல. ஆமா, அதனோட விலையும் ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஆனா நீங்க இந்த ஐட்டம்ல இன்வெஸ்ட் செய்ய விரும்புறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ நாளைக்கு பெருகி உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த லாஜிக்கை தான் growth ஸ்டைல் இன்வெஸ்டிங் கடைபிடிக்குது. அது என்னன்னா, ஒரு ரீசனபிள் ரேட்ல ப்ராஃபிட்டை தொடர்ந்து அதிகரிக்கிற நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது. அந்த நிலையில ஃபண்ட் மேனேஜர் விலை அதிகமா இருந்தாலும் சரி ஸ்டாக்ஸை வாங்கலாம். காரணம், எதிர்கால வளர்ச்சி இந்த கரண்ட் ஹை பிரைஸை ஜஸ்டிஃபை பண்ணிடும். உண்மையில ரொம்பவே சுலபம் இல்லையா? நீங்க செய்ய விரும்புவது என்னன்னா, ஆப்டிமம் பர்ச்சேஸுக்காக பெரிய பார்கெயின்ல சீப் ஸ்டாக்ஸோடு வளர்ச்சியான வேல்யூ கொடுக்கும் விலை உயர்ந்த ஸ்டாக்ஸின் காம்பினேஷன்ல இன்வெஸ்ட் செய்வது. உங்க டிசிஷன் மேக்கிங்குக்காக இது கண்டிப்பா ஒரு பெரிய கணிப்பீடு. இது மட்டும் இல்ல, இன்னும் பல வழிகளில் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை வகைப்படுத்தலாம். தனிப்பட்ட குணங்களோட இன்வெஸ்டர்கள் தங்கள் தேவைக்கேற்ப சுலபமான ஒன்றை கண்டறிவதற்காக. எங்களுடைய அடுத்த 2 வீடியோவில் இன்னும் பல வகையான ஈக்விட்டி ஃபண்ட்ஸை பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் தீம்ஸோட அடிப்படையிலையும் மற்றும் போர்ட்ஃபோலியோவில் உள்ள கம்பெனிகளுடைய அளவை பொறுத்தும்.
இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க நம்புறோம். இன்னும் பாருங்க, பல இன்வெஸ்டிங் கான்செப்டை நீங்க கத்துக்க நாங்க உதவி செய்யறோம். உங்க அபிப்பிராயத்தை எங்களுக்கு editor@templeton.com தெரிவிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.